வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பேசியிருக்கிறாரு. அவர் பேசுகிற விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான சீரியஸான ஒரு விஷயமா அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒர்க்ஷிப் ஆக்ட் சம்மந்தமான வழக்கு இப்போ ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டுருக்குங்கிறது கவனிக்கிறோம். இந்த நேரத்தில் அது சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கிறாரு. ராமர் கோவில் வழக்கில் நமக்கு கிடைச்சது அந்த ஜட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க ஒவ்வொரு மசூதியும் இடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. அப்படி இடித்து எல்லாரும் இந்து மக்களுடைய தலைவராக, இந்து மத தலைவராக ஆயிடணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நடைமுறையை கைவிட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள விமர்சனம் செஞ்சுருக்காரு. உங்களோட முயற்சியும் கைவிடணும்னு சொல்லி பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 1992 டிசம்பர் 6 முதல் முறையாக இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு, அதன் பிறகு அது வழக்கு நடந்துச்சு. 2019 நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. அது ஒரு வேடிக்கையான தீர்ப்பு, அதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஆனால் அதன் பிறகு இந்தியாவில் பல பகுதிகளில் என்ன பேசப்பட்டதுன்னா, இந்த கோவிலுக்கு கீழே அந்த மசூதி இருக்குது, அந்த மசூதி கீழே அந்த கோவில் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட சாந்தோம் சர்ச்சுக்கு கீழே கபாலீஸ்வர் கோவில் இருந்ததாகவும் அது இடிக்கப்பட்டதாகவும் அர்ஜுன் சம்பத்லாம் போய் போராட்டம் பண்ணார். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த வர்ஷிப் ஆக்ட் அது 1991 கொண்டு வரப்பட்ட சட்டம். அது என்ன சொல்லுதுன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது 15 ஆகஸ்ட் 1947 அன்றைய தேதியில் இருந்து எந்த கோவில்கள் எங்கே இருக்கோ அது அங்கே தான் இருக்கும், எந்த பள்ளிவாசல் எது இருக்கோ அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க. ஆனால் இதை சற்றும் பொருட்படுத்தாமல் தான் பாபர் மசூதி பேசப்பட்டது. அதை தாண்டி இன்றைக்கு பல பள்ளிவாசல் கீழே கோவில் இருப்பதாக பிரச்சாரங்கள் நடைபெறும். இப்போது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு இருக்கும் நான் கெஸ் பண்ணிட்டேன்னா, ஒன்று ஆர்எஸ்எஸ் மாதிரி வேறு ஏதாவது புதுசாக கிளம்பிடுவாங்களா, அமைப்பு எதாவது கிளம்பிடுமோ, அப்படி அதை கிளம்பி நமக்கு ஆப்பச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கலாம். ரெண்டாவது, ஆர்எஸ்எஸ் ஒரு வேஷம் போடுது. என்ன வேஷம் அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கு சர்வதேச அரங்கில் ஆர்எஸ்எஸ்னுடைய முகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது நீங்கள் வெளிநாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா, கனடா, யூகே போன்ற நாடுகளில் அரசாங்கத்தோட நெருக்கமாக இருக்கிறது யாருன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு உயர் சமூகம் தான், உயர் சாதின்னு சொல்லிக்கோங்க ஓப்பனா. இவங்க போய் அவங்க காதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார ஒரு இயக்கம், அது இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தை பேணி போற்றி பாதுகாக்கின்ற இயக்கம்ன்ற மாதிரியான காதில் அங்கே போய் பூ சுற்றுறாங்க. இந்தியாவில் இருக்க நமக்கு தான் தெரியும் யாருன்னு. அவங்க ஓ அப்படியா, ஓ எஸ் அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ இந்த கனடாவில் நடந்த ஒரு விஷயம், கனடாவில் அங்கே இருக்கிற ஒரு காலிஸ்தானி ஆதரவாளர் அல்லது ஒரு சீக்கிய பாடகர், சீக்கிய கலாச்சார நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய ஒருவர் படுகொலை செய்யப்படுறார். அப்போ கனடாவினுடைய உள்துறை அமைச்சகம் தான் ஆர்எஸ்எஸ் குறித்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் குறித்து ஆய்வு பண்ணும்போது அதில் மகாத்மா காந்தி கொலை ஆரம்பித்து, மலைகான் குண்டுவெடிப்பு ஆரம்பித்து, இந்தியாவில் பசு மாட்டை கொண்டு போகிறவங்களுடைய அடித்து கொல்லப்படுகின்ற விஷயங்கள் ஆரம்பித்து பல ஆய்வுகளை கனடா அரசு நடத்துது. அதன் பிறகு தான் கனடா அரசு இந்த ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு பேர் கொடுத்து இந்த இயக்கத்தில் இருக்கவங்களாம் தடை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்திய அரசு பொங்குச்சு. இதுதான் பிரச்சனை ஆக்சுவலி. அப்போ அந்த அடிப்படையில் சர்வதேசம் முழுக்க இந்த பேர் பரவிருச்சுன்னா, நாளைக்கு ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு உலகம் முழுக்க தடை செய்யப்படும். எப்படி விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டதோ இந்த மாதிரி தடை செய்யப்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தின் ஒரு பேரில் கூட நாங்கள் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஓனாய் கிடையாது, நாங்கள் வெறும் பூனை தாங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கபட நாடகத்தை ஆர்எஸ்எஸ் நடத்த முயற்சிக்கிறது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் தான் சொன்னார், இடஒதுக்கீடுக்கு எதிராக நாங்கள் கிடையாது, இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை நாங்கள் உறுதியளிப்போம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசினார். 2000 ஆண்டு காலம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் அடிப்படையிலேயே ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது 1925க்கு பிறகு, இந்து மகாசபைக்கு பிறகு இடஒதுக்கீடு கூடாதுன்னு போராடினது இந்த கூட்டம் தான். இது நீங்கள் கொஞ்சம் அறிவு இருக்கவங்க கூட யூடியூப்லேயோ கூகுள்லேயோ போட்டால் கூட தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பெரிய ஆதாரம் தேவையில்லை, அதுக்கான எல்லா சான்றுகளும் இருக்குது. இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும், மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஒழிக்க வேண்டும்னு அதுக்காக போராடினவங்க, அதுக்காக உயிர் தியாகம் வரைக்கும் போய் பண்ணவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. அப்போது அதனால் இன்றைக்கு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வேஷம் போட்டிங்கன்னா அவங்க நினச்சிருக்காங்க மக்கள்லாம் முட்டாள், அது கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இவங்க இந்த மாதிரி பிரச்சாரங்களை பேசியிருக்கிறாங்க. நாங்கள் சமூக நீதிக்கு ஆதரவு, நாங்கள் இது மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் தலைவர்கள் உருவாகக்கூடாது, கலாச்சார உரிமைகள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம்
பேசுகிறாங்களோன்னு நான் பார்க்குறேன். ஸோ ஒரு காரணம் வந்து எங்கே நமக்கு போட்டியார் அமைப்பு உருவாயிருமோ அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது சர்வதேச அரங்கு ரொம்ப ரொம்ப கண்காணிக்குது இந்திய அரசியலையும், குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஏதோ ஒரு மறைமுகமான ஆதரவு இந்தியா கொடுப்பதையும் சர்வதேச அரங்கும் சர்வதேச ஊடகங்கள் இந்தியா ரொம்ப 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 கூர்ந்து கவனிக்கிறாங்க. பங்களாதேஷில் எடுத்த நிலைப்பாடு இப்படி பல விஷயங்களில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லது மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்களோன்ற மாதிரியான சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தீவிரமாக அதை அட்டாக் பண்ணுறாங்க. RSS எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பேரியக்கம், பிஜேபி என்பது வெறும் ஒரு அரசியல் பிரிவு தான். ஆனால் அதோடைய தாய் கழகமாக இருக்கக்கூடிய RSS தான் இதெல்லாத்தையும் செயல்படுத்துது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தலைவர் ராகுல் காந்தியே பேசுறாரு, வெளிப்படையாக பேசுறாரு. இது வரைக்கும் காங்கிரஸ்ல நேருவுக்கு பிறகு எந்த தலைவரும் வெளிப்படையாக பேசல. நேருவுக்கு பிறகு எந்த தலைவரும் வெளிப்படையாக RSS எதிர்க்கல. நேருவுக்கு பிறகு முதல் முறையாக RSS சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பு தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்செக்யூரிட்டி ஏற்படுது. அந்த இன்செக்யூரிட்டி வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான தங்களை ஒரு முற்போக்கு சக்தியாக காண்பிக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் அவங்க முற்போக்கு சக்தி கிடையாது, அவங்க பிற்போக்கு சக்தி தான் என்பதற்கு பல ஆதாரங்கள் நம்மகிட்ட உண்டு. வரலாற்று ரீதியாக பல ஆதாரங்கள் நம்மகிட்ட உண்டு. அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வெளியே வந்துடும். நமக்கு எந்த மாற்று கருத்து போகப்போ நீங்கள் பார்க்க தான் போறீங்க. ஆனால் சார், இப்போ வந்து அவர் பேசின அந்த கருத்து, அதாவது வந்து இப்போ கோவிலில் வந்து அது மசூதி இடிக்கிறது, அங்கே உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கைவிடணும்னு சொல்கிறாரு. அவர் யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னா, RSSனுடைய அமைப்புகள், அதனுடைய துணை அமைப்புகள், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணால், ஏன்னா வந்து தலைவராக இருக்கார், அவர் உரிமை இருக்குது. ஆனால் இதை தாண்டி மற்ற அமைப்புகளுக்கு அவர் சொல்ல முடியாது, ரைட்டா? பட் அவர் சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி பார்க்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மசூதி கீழே என்ன இருக்குங்கிற அந்த பார்க்கறது, அந்த என்னன்றதை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வமே எங்கேருந்து வருதுன்னா, 2022 முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் கொடுத்த அந்த ஒரு ஜட்மெண்ட் தான், அவர் கொடுத்த ஒரு டைரக்ஷனில் தான் வந்து அந்த பிரச்சனை வருதுங்கிறத பார்க்குறோம். அப்போ அது மாதிரியான ஜட்மெண்ட்லாம் வரும் பொழுது ஏன் வந்து இவர் எந்த விதமான கருத்துக்கள் சொல்லாமல், இது வந்து தவறான ஒரு தீர்ப்பு, இதை நான் இதை கண்டிக்கிறேன், இதை வந்து கைவிடணும் அப்படின்னு அதை ஏன் அப்பீல் பண்ணல, ஏன் அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் எதுவும் சொல்லாமல் ஏன் இப்போ அமைதியை காத்துட்டு இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக போய் நிற்கிறாங்க, என்ன இருக்குன்னு போய் பார்க்க நிற்கிறேன். அப்போ ஏன் அவர் இந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு? இல்லை, அதுதான். இப்போ நீங்கள் RSSகாரங்க வந்து பல அமைப்புகளில், பல நிறுவனங்களில் ஸ்லீப்பர் செல்ஸாக இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவங்க கூட நீங்கள் பழகும்போது தெரியாது, பேசலாம் தெரியும். அவங்ககிட்ட சில ஐடியாலஜி குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. முதல்ல பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இந்த இந்தியாவில் எந்த அமைப்பில் யார் RSS ஆதரவாளர் நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஏன் சந்திரசூட் பேர் இருக்கீங்கன்றது ஒரு பெரிய கேள்விங்க. நீங்கள் 2019 பாபர் மசூதி வழக்கினுடைய தீர்ப்பில் 5 நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுனாங்க. எப்பவுமே தீர்ப்பு வரும்போது இத்தனை நீதிபதிகள் அசென்ட், இத்தனை நீதிபதிகள் டிசென்ட்ன்றது பதிவு செய்யப்படும். ஆனால் இந்த முறை எத்தனை பேர் அசென்ட் டிசென்ட்னு வெளியில் கொண்டு வராமல் வெளிப்படைத்தன்மையற்ற தீர்ப்பாக தான் இருந்தது. அப்போது சந்திரசூட் என்ன தீர்ப்பு எழுதினாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் அது வந்து ஆதரித்து எழுதினாரா, அது எதிர்த்து எழுதினாரா நமக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னொன்று, அவர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் வந்து கேட்குறாங்க ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில், அவர் வந்து நான் கடவுளிடம் கேட்டு தான் நான் தீர்ப்பு எழுதுனேன் அப்படிங்கிறார். அப்போ கடவுளிடம் கேட்டு தான் தீர்ப்பு எழுதுவார்னா அப்போ ராமர் கோயில் விஷயத்தில் என்ன தீர்ப்பு எழுதியிருப்பாருன்னு நம்மளால் ஒரு கனெக்ட் பண்ண முடியும், சரிங்களா? அப்போது சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு எழுதணும். கடவுள் என்ன சொல்கிறான்னு கிடையாது, அது எந்த கடவுள் தான் பரவாயில்ல, அது இயேசுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ராமராக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளின் அடிப்படையில் தீர்ப்பு எழுதக்கூடாது. சட்டம் என்ன சொல்லுதோ அந்த நீதியின் அடிப்படையில் தான் தீர்ப்பு எழுதணும். அப்போ இந்த புரிதலுள்ள ஒருவர் இன்றைக்கு என்ன வேடிக்கைன்னா, இன்றைக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரமான நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளில் வருது. அப்போது இவ்வளவு சர்ச்சைக்குரிய நபராக இருக்கிறார் சந்திரசூட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வர்ஷிப் ஆக்ட் வந்து 91 காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அதில் வந்து அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அகழ்வாய்த்துறை வந்து போய் ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்த இந்திய சந்திரசூட் தான். அப்போ நீங்கள் அகழ்வ ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, அவன் அகல் ஆராய்ச்சி முதல்ல பண்ணுறேன்னு வருவான், அப்புறம் நோண்டி பார்க்குறேன்னு வருவான், அப்புறம் குத்தி பார்க்குறேன்னு வருவான், அப்புறம் வந்து உள்ள கோயில் இருக்கும்பான். இது எல்லாத்துக்குமான ஒரு விதையாக அமைஞ்சிடும். அப்போது இது எல்லாமே சேர்த்தா நீங்கள் பார்க்கணும். இந்தியாவில் இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை. இன்றைக்கு வந்து குறிப்பாக வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் அங்கே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கான எந்த பாதுகாப்புமே இல்லை. அப்போது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான குழுக்கள், இந்த மாதிரி இயக்கங்களில் கிரவுண்டில் வேலை செய்கிறாங்க. இப்போது மோகன் பாகவத் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு? அவங்க ஆட்களுக்கு தானே. அப்போ அவருக்கு தெரியுதுல அவங்க ஆட்கள் தான் வேலை செய்கிறாங்கன்னு. யாருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு? காங்கிரஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரா, இல்லை திமுக அட்வைஸ் பண்ணுறாரா, இல்லை விசிக்கு அட்வைஸ் பண்ணுறாரா, இல்லை வேற அட்வைஸ் பண்ணுறாரு? அவர் வந்து நீங்களாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க ஆட்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதெல்லாம் நமக்கு சர்வதேச அரங்கில் நமக்கு பேர் வந்து கெட்டு போயிருக்கு, கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்
அப்படின்ற மாதிரியான அது அவங்க ஆட்கள் தான் அவர் பண்ணுறான்றது நமக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு வந்து இந்து மக்களுடைய தலைவராயிலாம் நினைக்கிறாங்க. அது அப்படி ஆயிரம் நினைக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் வந்து வேற யாரோ இவருக்கு வேற ஒரு ஆப்போசிட் குழு வந்து இறங்கியிருக்காங்களா, அதாவது அதை விமர்சனம் பண்ணி தடுக்க பார்க்குறாரு. அது எப்படி பார்க்கலாம்? அதுதான் இப்போ நான் முதல்ல சொன்னதான், ஒன்று எதிர்ப்பு குழு தான் உருவாயிருமோன்ற இன்செக்யூரிட்டி அச்சத்தில் அது மாதிரி பேசியிருக்கலாம், அல்லது சர்வதேச அரங்கில் பேர் கெட்டு போகுதுன்னு சொல்லி இது மாதிரி சும்மா இருங்கப்பா, இல்லை அமைதியாக இருங்கப்பா, கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்கப்பா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கூட பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலுமே இவர் கம்யூனிகேட் பண்ணுறது யார் கூடன்னா அவங்க ஆட்கள் கூட தான். ஏன்னா இவங்க ஆட்கள் பல பிரிவுகளில் செயல்படுறாங்க. அரசுன்ற பேரில் இருக்க மாட்டாங்க. அந்த சபான் இருக்கும், இந்த சபான், இந்த இது அது இதுன்னு இருக்கும், பல ஜாதி சங்கங்கள் இருக்கும், அப்படி பல பேர்கள் இருக்கும் இல்லைங்களா. இவங்கெல்லாம் அவங்களோட பிரிவுகள் தான். அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த சேனான இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இந்த பிரிவுகள் எல்லாத்துக்குமான கட்டளை தான் அவர் எடுக்கிறார். ஏன்னா இங்கே வந்து உண்மையாக சொல்லணும்னா நீதிமன்றத்தை விட, குடியரசுத் தலைவரை விட, பிரதமர் அலுவலகத்தை விட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாக நாக்பூர் தான் இருக்குது. யாருக்கு அதை மறுக்கிறதுக்கு இல்லை. நாக்பூரும் ஆர்எஸ்எஸ் தலைமைக்கும் தான் இவங்க எல்லாரும் கட்டளையிடுகின்ற அமைப்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அன்கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கிற ஒரு அமைப்பு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸுக்கெல்லாம் உத்தரவிடுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. பிரதமர் என்பவர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, குடியரசுத் தலைவர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, சரிங்களா. அப்போ இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க இந்த அமைப்பிலிருந்து வர்றவங்க அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்போ அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரியான நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கப்பா, எல்லாம் சைலண்டாக இருங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்களோன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா நான் உச்சநீதிமன்றம்னு சொல்ல நீதிபதிகளை சொல்லலை, நான் சொல்கிறது வழக்கறிஞர்களை சொல்கிறேன், நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறேன். எல்லா இடங்களையும் ஊடுருவி இருக்கிறாங்கன்றதை நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது வந்து அவர் சொல்கிற சார் வந்து இந்தியாவில் பெரும்பான்மை சிறுபான்மைலாம் எதுவும் கிடையாது, எல்லாம் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறுவுறாரு. இப்போ ரீசெண்டாக வந்து அலகாபாத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர்குமார் யாதவ் அவர் பேசியிருந்தது சர்ச்சையான விஷயம் கவனிச்சிருப்போம். கொலிஜியம் கூட அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் கிட்ட அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் அதான் சொன்னார், இங்கே பெரும்பான்மை தான் வந்து சிறந்தது, அதுபடி எல்லாரும் ஏற்றுட்டு பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக வந்து அவர் வந்து ஒரு தன்னுடைய நிலையை மறந்து தான் எந்த போஸ்ட்டில் இருக்குங்கிறத மறந்து வெளிப்படையாகவே தன்னுடைய உள்ள இருக்க கிடங்க வெளில கொட்டினாருன்னு பார்த்தோம். இப்போ அந்த விஷயம் அவர் அப்படி சொல்கிறார். இப்போ இவர் என்ன சொல்லணும்னா பெரும்பான்மை சிறுபான்மை எதுவுமே இல்லை, எல்லாம் சமம்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் பேச சமத்துவத்தை இவர் பேசுகிறாரு. எப்படி இதெல்லாம்? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர் வந்து சென்னையில் சவுகார்பேட்டைன்னு சொல்லுங்க. சென்னையில் சவுகார்பேட்டையில் வந்து தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மைலாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே இருக்கிற சவுகார்பேட்டில் இருக்கிற வட இந்தியர்கள் ஏற்றுப்பாங்க கேட்க சொல்லுங்கள். அப்போது எங்கே யார் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க, இங்கே வட இந்தியர்கள் சிறுபான்மை, அவர்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை. அதை கொடுக்குறாங்க சரியா. வட இந்தியாலையும் அப்படி தான். ஆனால் வட இந்தியாவில் அந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போது நீங்கள் சிறுபான்மைன்னு அடையாளப்படுத்தினா தான் அவங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க முடியும். இவங்க சிறுபான்மை இவங்க பெரும்பான்மையெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாம் சமம் அப்படின்னா நீங்கள் உங்கள் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறீங்க. அது அவங்களோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படும். சரி, இப்போ இவங்க நியமிச்சிருக்க 2 குடியரசுத் தலைவர், ஒருத்தர் ராம்நாத் கோவிந்த், அவர் கோவிலில் வந்து உள்ள சேர்க்கப்படாமல் வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்கிறத பார்த்தோம். திரௌபதி முர்மு அவர்கள் புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து சேர்க்கப்படாமல் அவமானப்படுத்தப்பட்டான்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து இவங்களே சரிசமாக பார்க்கப்படலன்னு சொல்லி அவங்களோட முக்கியமான 2 ஐகான்ஸே இருக்காங்க. நாட்டினுடைய முதல் குடிமகன் அந்த ஐகான்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு கூச்சமே இல்லாமல் டக்குன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை, அதுதான் ரெட்டை நாக்கு தான். நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம சமூக நீதி குறித்து பார்த்தோம். முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சது அவங்க தான், இன்றைக்கு ஆதரவுங்கிறாங்க. முதல்ல வந்து மதசார்பின்மையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, இப்போ வந்து எல்லா மதங்களையும் சமமாக பாருங்கன்றாங்க. இதெல்லாமே ரெட்டை நாக்கு தான். அவங்களுக்கு வந்து இதுதான் கொள்கைன்னு கிடையாது, எப்போவுமே அப்படி தான். இதுதான் எங்கள் கொள்கை, நாங்கள் இதில் தான் பயணிக்க போகிறோம்லாம் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி, ஆட்களுக்கு தகுந்த மாதிரி வேஷத்தை மாற்றிப்பாங்க. இப்படி தான் மாற்றிருக்காங்க, பல நாடு மாற்றிருக்காங்க. அப்போது அப்படி அதனால் இது ஒன்று அவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கே மாற்றுவாங்க, திருப்பி நாளைக்கு மாற்றுவாங்க, நாளைக்கு சார்ந்து அவங்க பயணிப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் நம்ம வந்து உண்மை நம்பிடக்கூடாது. மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ப மாட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த நரேட்டிவ் வந்து காலப்போக்கில் குறிப்பாக வட இந்தியாவில் வந்து நம்பப்படலாம். ஏன்னா இன்றைக்கு வட இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்க்கு துணையாக நிற்பது அங்கே இருக்க ஓபிசியும் எஸ்சி எஸ்டி தான். தமிழ்நாட்டில் ஒரு தெளிவு இருக்குது. ஆனால் அங்கே இருக்க ஓபிசி எஸ்சி எஸ்டி வந்து தன்னை அவன் அழிக்கிறானே தெரியாமலே அவங்க சேர்றாங்க. என்னை அழிப்பது, என் உரிமைகளை காலி பண்ணுறது அவங்க தான் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலே பிஜேபி கொண்டு போடுறாங்களே, அது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல தான் எதிர்கட்சிகள் இருக்கீங்க. அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து புரிதல் இல்லாமல் திரும்ப வந்து மக்கள் வந்து மோடி தேர்ந்தெடுக்கிறாங்களா? எப்படி வந்து அதை அப்படி பார்க்கலாம்? சப்போஸ் அவங்க எதிர்பார்க்குறது ஏதோ ஒரு வகையில் மோடி வந்து நிறைவேற்றி தராரு, அதனால் வந்து மக்கள் அந்த ஒரு நல்லாட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது கூட பார்க்கலாம் இல்லையா? அது இல்லை, எது நல்லாட்சி தான் கேட்கல. ஏன்னா திரும்ப தேர்ந்தெடுக்க போகிறாரு, 3வது டேர்ம்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதனால நான் கேட்குறேன், எது நல்லாட்சின்னா அங்கே வந்து விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும், நம்பர் 1. 2வது வேலை வாய்ப்பு அங்கே எல்லாருக்கும் கிடைக்கும், நம்பர் 2. 2வது உள்கட்டமைப்பு வசதிகள் நல்லா இருக்கும். இது 3 இருந்தால் தான் அது நல்ல ஆட்சி. அது
சோ கால்டு குட் கவர்னன்ஸ். இது மூணுமே இல்லை. இது மூணுமே இல்லாமல் மறுபடியும் பிஜேபி ஜெயிக்குது. நான் வேற என்ன நரேட்டிவ் இருக்க முடியுங்க? ஒரே நரேட்டிவ் மதம் சார்ந்த அரசியல், வேற எதுவும் இல்லை. அப்போ நான் வந்து சமூக நீதிக்காக போராடுறேன்னா, நான் வேலைவாய்ப்புக்காக போராடுறேன்னா, நான் விலைவாசிக்காக போராடுறேன்னா, எது சார்ந்தும் இல்லை. இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்தியாவிலே அதிகமான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம், அதிகமான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம், அதிகமான கல்வி விகிதம் கம்மியாக இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். ஆனால் மீண்டும் பிஜேபி ஆட்சியில் வருதாங்க. அப்போ எதுக்கு ஓட்டு போகிறாங்க பிஜேபி அங்கே? இதெல்லாம் தாண்டி அப்போ அங்கே மதங்களுக்கு தான் ஓட்டு விழுது. இதான் ரியாலிட்டி. அப்போ இந்த மக்களிடையே போய் புரிய வைக்க வேண்டிய, எஜுகேட் பண்ண வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு. அதுதான் தலைவர் ராகுல் காந்தி பண்றாரு. கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் என்னன்னு செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா திரும்ப ஜெயிச்சுட்டே இருக்கீங்களா அவங்க? எப்ப நீங்க இது வந்து ஒரு நாசம். இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் பேசின அரசியலை விட இப்போ நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டு எடுத்துருக்கோம். இந்த நிலைப்பாட்டு இதுக்கு மேலதான் தீவிரமான களத்தில் போய் பேச போறோம். இவ்வளவு ஆண்டு காலம் வந்து சோசியலிசமா, புதிய பொருளாதார கொள்கையா, அல்லது வந்து மதசார்பின்மையா, அல்லது சாஃப்ட் இந்துத்துவா, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் காங்கிரஸ்குள்ள இருந்திருக்கு. நான் மறுக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி மிக தெளிவாக கான்ஸ்டியூஷன் தான், சமூக நீதி தான், மாநில சுயாட்சி தான், இந்திய கூட்டாட்சி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரேடிக்கலான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாங்களே, இதை கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கொஞ்சம் காலங்கள் தேவைப்படும். குறைஞ்சபட்சம் அடுத்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திடுவோம். நிச்சயமா 2029 இவர்களை வீழ்த்துவதற்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் உண்டு. ஏன்னா கிரவுண்ட் லெவலில் நிறைய குடிமை சமூகங்கள், நிறைய என்ஜிஓக்கள், நிறைய இடதுசாரி இயக்கங்கள், இவங்க எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. அப்போ இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு மக்கள் சக்தியை ஒருங்கிணைச்சோன்னா, அமைப்பு ரீதியாக நம்ம திரண்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க வந்து காலி பண்ண முடியும். இது யதார்த்தம் உண்மை. ஏன்னா இந்தியாவில் பிஜேபிக்கு விழுந்த வாக்கு சதவீதம் 38% தான். 38க்கு மேலே அவங்களுக்கு ஓட் பேங்க் கிடையாதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ரைட் சார். நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க, சந்திரசூட் குறிப்பிட்டீங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வர்ஷிப் ஆக்ட் விஷயத்தில் வந்து அவர் தான் வந்து ஒரு 2022 ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதை கவனிச்சோம். என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த விஷயத்தை குறிப்பிட்டு அதனால தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வந்து இன்றைக்கும் கூட அவர் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவர் மீதான ஒரு விமர்சனமாக திரும்பி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ அவர் வந்து மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவர் மறுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. பட் வந்து மோடியை உள்ளிட்ட அவங்க வந்து அதை விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்குது. அந்த பேனல் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ராகுல் காந்தி இருக்கார், ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவர் கார்கேவும் இருக்காருங்கிறத கவனிக்கிறோம். பட் அவங்க 2 பேரும் அப்போஸ் பண்ணதான் ஒரு செய்தி ஒன்று வந்துடுது. அது வந்து உண்மையிலே அப்போஸ் பண்ணுறாங்களா, உண்மையிலே அதை எதுக்காக அப்போஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அப்போஸ் பண்ணாங்களான்றதுக்கான எந்த அதிகாரப்பூர்வமான செய்தியும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் சந்திரசூட் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. அதை நான் வந்து வெளிப்படையாக இங்கே சொல்லுவேன். இன்றைக்கி நீதிபதி இல்லாதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசலாம். குறிப்பாக ஆர்டிகல் 370 வந்து அதை உறுதியளித்தது அவர் தான். அதே மாதிரி காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் டெரிட்டரியாக மாற்றினதை உறுதியளித்தது அவர் தான். அதே மாதிரி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வழக்கில் வந்து உங்களுக்கு இது அன்கான்ஸ்டியூஷனல் சொன்னார். ஆனால் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லவே இல்லை நிறுவனங்களுக்கு. பிஜேபி வாங்குற வரைக்கும் தீர்ப்பு வரல, பிஜேபி நிறுத்தினதுக்கப்புறம் தீர்ப்பு வருது, மற்ற கட்சிகள் வாங்க முடியாமல் போச்சு. அப்போ இந்த மாதிரி பல இடங்களில் ஒரு முரண்பட்ட தீர்ப்புகளை தான் வழங்கியிருக்காரு. அதை குறிப்பாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக. அண்ட் கடைசியாக நம்ம பார்த்தோம், அவரோட வீட்டுக்கே வந்து பிரதமரே போனார். இது வரைக்கும் இந்திய வரலாறுல உச்சநீதிமன்ற நீதிபதி வீட்டுக்கு, அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரதமர் போனதாக வரலாறு இல்லை. இதில் எந்த விதமான மரபுலாம் கிடையாது. இது அரசியலை தாண்டி இருக்கிற ஒரு உணர்வை தான் நான் பார்க்குறேன். அப்போது இது அரசியலை தாண்டி என்ன உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குன்றது பெரிய கேள்வி. அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் அவர் நீங்கள் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மனாக போகிறது என்பது ஏதோ ஒரு வகையில் அது வந்து ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ன்றது இந்தியாவில் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பது. இந்தியாவில் உள்ள மனித உரிமைகள் சார்ந்து நடுநிலைத்தன்மையோடு செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பது. அதில் வந்து இவர் வந்தார்னா எந்த அளவுக்கு அந்த அமைப்பு நடுநிலைத்தன்மையோடு செயல்படும்? இங்கே வந்து மாட்டு வம்சம் கொண்டு போனாங்கன்னு சொல்லி தலித்துகளும் இஸ்லாமியர்களும் அடித்துக் கொள்ளப்படுவதை கேள்வி கேட்குமா? இங்கே வந்து ஆணவ படுகொலை எதிர்த்து கேள்வி கேட்குமா? அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கேள்வி சக்கரம். உண்மையிலே வந்து மனித உரிமைகள் மீது வந்து அக்கறையோட செயல்படுவார் அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புறீங்க. இப்போ இங்கே தான் எனக்கு ஒரு விஷயம் வருது. இந்த கடந்த காலத்தில் அவர் கொடுத்த அந்த ஜட்மெண்ட், அதாவது மசூதிக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி சொன்னது எதை குறிப்புதுன்னா, அதோடைய ஒரு சாரம்சம் தான் இப்போ சம்பளில் நடந்த பிரச்சனை. 4 பேர் வந்து போலீஸால் துப்பாக்கியில் சுடப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த இன்சிடென்ட் குறிப்பிட்டு கூட வந்து மூத்த வழக்கறிஞர் துஷாந்த் தேவி அவர் ஒரு வருத்தப்பட்டு தன்னோட பதிவை தி வயரில் பேசியிருந்தார். இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கிறது வந்து உண்மையிலேயே அந்த 4 பேரோட மரணத்து காரணம் உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொன்னார். அந்த உச்சநீதிமன்றங்கிறது குறிப்பிட எதுனா சந்திரசூட் அவரோட தீர்ப்பு தான் குறிப்பிட்றாங்க. அந்த 2021 அவர் சொன்னதான். அப்போ அந்தளவுக்கு ஒரு மோசமான தன்மைக்கு அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார். இன்றைக்கி அவர் வந்து அதே மனித உரிமை காக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்னா அது வந்து உண்மையிலே அதோட சீரியஸஸ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் வேடிக்கையாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பாஜக ஆட்சியில் அப்படி தான். நீங்கள் அதாவது வந்து உங்களுக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டவங்க சிறுபான்மைத்துறை அமைச்சர், கல்வி டிகிரியே வாங்காதவங்க கல்வி அமைச்சர், குறைந்தபட்சம் சுகாதாரம் பற்றி அறிவில்லாதவங்க சுகாதாரத்துறை அமைச்சர்,
குறைந்தபட்சம் பொருளாதாரம் குறித்து எந்த அறிவும் புரிதலும் இல்லாதவங்க பொருளாதார அமைச்சர் இப்படி தான் இருக்கீங்க. ஸோ இதுதான் இவனுடைய நிலைப்பாடு. அதனால அவங்க இல்லை இப்படி நீங்கள் ஒரு காங்கிரஸ் இப்படி சொல்லலாமா வந்து காமராஜர் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி நம்ம அங்கே வருவேன். இல்லையா, அதாவது அரசியல் செய்யணும் அவங்க கல்வியறிவுன்றது படிப்பறிவு கல்வியை மீன் பண்ணவே இல்லை. நான் சொல்லுவது அந்த துறை சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பெருந்தலைவர் காமராஜர் வந்து கல்வியறிவு இல்லாலும் கூட சமூகத்தில் மக்களோட மக்களாக கலந்து உருவானவர். அவருக்கு மக்களுடைய வலி என்ன வேதனைன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு பாஜக அமைச்சராக இருக்க யாருமே மக்களோட மக்கள் வந்தவங்களே கிடையாது. எல்லாம் ராஜ்யசபாவில் வந்தவங்க, ராஜ்யசபா மூலமாக பைபாஸில் வந்தவங்க. அப்போ அவங்களுக்கு சாமானிய மக்களோட வழி தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது இது மாதிரி தான் நீங்கள் இதுக்கு வரணும். நீங்கள் யார் மனித உரிமைக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கினாங்களோ அவர்களே இன்றைக்கு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக வராங்கன்றது வேடிக்கையாக உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் இந்த ஆட்சியில் பார்த்து நம்ம சிரிச்சுட்டு தான் போனோம், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கேள்வி அதிகபட்சம் நம்ம ஊடகத்தில் பேசலாம். ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தாதான் இதெல்லாம் தடுக்க முடியுமே தவிர அது வரைக்கும் நம்ம வந்து விமர்சனம் பண்ண முடியும் தானே. உண்மையாக இருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக வந்து முன்னாள் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக 2019 சட்டம் திருத்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அதன்படி தான் இப்போ வந்து இவர் இருந்தாலும் அது வந்து லீகல் ப்ரொசீஜர்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் வந்து அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எதிர்க்கட்சிகள் நீங்கள் கருதுறீங்க, நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா இப்போ இந்த விஷயம் வந்து நாளைக்கு ஒரு பெரிய சமுதாயத்தை ஒரு பெரிய பிரச்சனை வழிவகுக்கும் அப்படின்னும் போது அதை தடுக்க காங்கிரஸோ உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணி நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை முன்னெடுப்பீங்க? அல்லது ஓகே அது நம்ம கைமீறி போயிடுச்சு, மோடி அப்படி தான் செய்வார் அப்படியே போட்டு அப்படின்னு விட்டுருவீங்களா? அல்லது நீங்கள் அதை எப்படி தான் நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க இந்த பேட்டில்? இல்லை இப்படிங்க இங்கே எல்லாமே வேடிக்கை தான் சார். நான் தான் சொன்னேன், எல்லாமே இங்கே வேடிக்கை தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்கள் மைன்யூட்டாக டச் பண்ணிங்கன்னா அது வந்து டைவர்ஷனாக தெரியும் பிஜேபிக்கு. குடுமையை பிடிக்கணும். நீங்கள் குடிமைன்றது பாராளுமன்றத்தில் கான்ஸ்டியூஷனை பாதுகாப்போம், அதுக்கு எதிராக சதிகளை நடக்குது அப்படின்னு அதை வந்து பாராளுமன்றத்தை முடக்கிறதா இருக்கட்டும், அம்பேத்கர் புகைப்படத்தை தூக்கின பேரணியாக இருக்கட்டும், இது எல்லாமே தான் வந்து இதற்கான ஒரே மாற்றாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து இதுதான். நீங்கள் இந்த சின்ன சின்ன ஷோ டச் பண்ணிங்கன்னா மக்களுக்கு இதை போய் ரீச் ஆகிறது லேட் ஆகுது, இல்லை புரிதல். ஏன்னா மீடியா ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மூலமாக சீக்கிரமாக பரவுது. அப்போது இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு வியூகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபியூஸை பிடுங்கணும். ஃபியூஸ்ன்றது ஆட்சி மாற்றம் தான். நீங்கள் ஃபியூஸை பிடுங்காமல் நீங்கள் எத்தனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாலுமே இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அந்த ஃபியூஸை எப்படி பிடுங்கன்றது தான் எங்களுடைய நகர்வாக இருக்குது. நாங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பொறுத்து வந்து பார்த்துட்டே இருங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் எதிர்காலத்தில். நல்ல சார், ஒரு விரிவான உரையாடல். நன்றி. தேங்க்யூ.